9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால அவர் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து நித்தியமான ஒரு மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை பலியிடுவார்கள். மொத்த பாவத்திற்காக பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் பாவ அறிக்கைகளை ஏறெடுப்பார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டு தன்னையே சொந்த வாசனையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சொந்த இரத்தத்தினால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நித்திய மீட்பை, நித்திய மீட்பு என்றால் இனி ஒரு வழி இல்லை. நித்திய மீட்பு என்று சொல்லும் பொழுது மீட்கப்பட்டவர்களுக்கு என்று இனி இன்னொரு வழியும் இல்லை. மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்தியமான ஒரு மீட்பு அப்படின்னு சொன்னா அந்த விடுதலையில இனிமே பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு, இனி பிசாசு மேற்கொள்ளாதபடிக்கு, இனி அவர்களை மரணம் மேற்கொள்ளாதபடிக்கு என்று சொல்லி அர்த்தமாகிறது. அந்த நித்திய மீட்பை, அதாவது பரலோக வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதான் நித்திய மீட்பு. அந்த நித்தியமான மீட்பு, அந்த மீட்பை பெற்று போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மீட்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கே அவர்கள் நித்தியமாய் மீட்கப்பட்டு விட்டபடினாலே இதுக்கப்புறம் வேற எந்த ஒன்றுக்கும் இவர்கள் அடிமைப்பட போவதில்லை. அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோக வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்றது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் அப்படின்ற நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தான் இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவரே மகா பிரதான ஆசாரியரா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள பிரவேசித்து நமக்கு என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருக்கிற ஒரு ஆசாரியராய் இருந்து நம்மை அந்த இடத்திலே கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், என் பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பரலோகத்துக்குள் நாம் போனதற்கு அப்புறம் திரும்ப பாவத்துக்கு அடிமையாவதோ அல்லது உலகத்துக்கு அடிமையாவதோ பிசாசுடைய வல்லமையில் ஆட்கொள்ளப்படுதலோ எந்த ஒண்ணுக்குமே கிடையாது, இடமே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அங்கே பசி கிடையாது, அங்கே தாகம் கிடையாது, அங்கே உஷ்ணம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நித்திய மீட்பை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து அந்த பிரவேசித்து அந்த நித்திய மீட்பை, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக நித்திய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நித்திய மீட்பு இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே ஆண்டுடைய வசனம் சொல்லும், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாக இருக்கிறார்கள். இவர்கள் இரண்டாம் மரணத்திலே சேதப்படுவதில்லை. அப்போ இரண்டாம் மரணம்
என்கிற ஒன்று அதற்குள்ள சேதப்படாதபடிக்கு நம்மை நித்திய வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து என்றென்றும் சதா காலங்களிலும் நித்திய மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் இருக்கும்படி நாம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 35:10 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவன் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று. அந்தபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளும் ஆண்டவர் நமக்கு அசந்த இரத்தமும் மரணமும் நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.